கிறிஸ்பியான கோபி மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஈஸி அண்ட் டேஸ்டியாக ட்ரை பண்ணலாமா? காலிஃப்ளவரை இந்த மாதிரி சிங்கிள் பூவாக பிரித்து எடுத்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, ஒரே 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தண்ணி சேர்த்து மாவு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பொடியான இருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டு 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணி ஊற்றி கரைச்சி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாஸ் ரெடி ஆகிடும். பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிறிஸ்பியான கோபி மஞ்சூரியன் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.